மக்களே, தமிழக அரசியல்ல இன்னைக்கு பல திருப்பங்கள் நடந்திருக்குது. குறிப்பா தமிழக அரசுக்கு பாத்தீங்கன்னா விளக்கம் கேட்டு ஆளுநர் ஒரு நோட்டீஸ் கொடுத்திருக்கிறாரு. அது எங்க போய் முடிய போகுது, எதனால அவர் அப்படி கேட்டிருக்காருன்றத பார்ப்போம். பின்னணியில் டிஎம்கே, ஏடிஎம்கே, பாஜக பண்ண வேலையின் காரணமா தான் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அடுத்த கட்டமா டாஸ்மார்க் ஊழியர்களுக்கு 20 வருஷம் கழிச்சு 25% உயர்வு, சம்பள உயர்வு ஏற்படுத்தி இருக்காங்க. அதுல சில பல கிரைட்டீரியாஸ்லாம் கூட வந்திருக்குது. அதை பத்தி டீட்டெயிலா பார்ப்போம். செந்தில் பாலாஜி கோர்ட்ல பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு ஜாமீன் கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு மனுவை போட்டிருந்தாரு. அதுக்கு கோர்ட் தரப்புல இருந்து சில பல பதில்கள் வந்திருக்குது. அதை தாண்டி சில பல ஸ்கேம்ஸ் எல்லாம் நடந்திருக்கு. அது எல்லாத்தையுமே தெள்ள தெளிவா இந்த வீடியோல பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? அந்த சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு ஐப்பும் பண்ணிருங்க. நிறைய பேர் ஃபேஸ்புக்ல, யூடியூப்ல சப்ஸ்கிரைபும் ஃபாலோ பண்ணாம வீடியோ பாக்குறீங்க நண்பர்களே. அதை பண்ணிட்டு வீடியோ பார்த்தா எனக்கும் ரொம்ப உதவியா இருக்கும் இல்லையா? அதை பண்ணிருங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஆளுநர் அவர்கள் அர்லேக்கர் அவர்கள் பாத்தீங்கன்னா தமிழக அரசுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கணும், நீங்க விளக்கத்தை கொடுங்க அப்படின்ற மாதிரி விளக்கம் கேட்டிருக்காரு. எதனால் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹார்ஸ் ட்ரேடிங், குதிரை பேரம் அப்படின்ற ஒரு சம்பவம் நடந்திருக்குது. அது டிவிகே தரப்புல இருந்து நிறைய பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதுக்காக வரிசையா 3 பேர் அட் டைம்ல நீ ஃபர்ஸ்ட் போ, நான் செகண்ட் போ, தேர்ட் போ அப்படின்ற மாதிரி ஆர்டரா டிஎம்கே போய் ஃபர்ஸ்ட் டிஎம்கே இதுல பாத்தீங்கன்னா RS பாரதி அவர்கள் அவரு போயிட்டு ஒரு மனு வைக்கிறாரு. அவங்க எம்எல்ஏ இப்படிலாம் பண்றாங்க, இந்த மாதிரிலாம் வாங்குறாங்க, இந்த மாதிரி இது நடக்குது அப்படின்ற மாதிரி சில பல ப்ரூஃபுகளோட அவர் கொடுத்திருக்கிறார். என்ன ப்ரூஃப் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திரு வைகோ இருக்கிறார் இல்லையா, வைகோ முதலமைச்சர் விஜய் அவர்கள் எங்க 2 எம்எல்ஏ ரிசைன் பண்ண சொல்லுங்க, நான் ஜெயிக்க வைக்கிறேன்ற மாதிரி ஒரு விஷயத்த இன்டர்வியூல ஒரு பேட்டியில சொல்லிட்டார். அந்த ஒரு பாயிண்ட்டை பிடிச்சுக்கிட்டாங்க. அந்த ஒரு பாயிண்ட்டை பிடிச்ச உடனே அங்க பாருங்க குதிரை பேரம் நடக்குதுங்க ஐயா அப்படின்ற மாதிரி அந்த விஜய் சொன்னதா இவர் சொன்னார் இல்லையா, அதுக்கப்புறம் அவர் மாத்தி சொல்லிட்டார். ஆனா அந்த ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு போய் ஹைலைட் பண்ணி அங்க ஒரு கடிதம் கொடுத்திருக்கிறாங்க ஆளுநர் மாளிகையில. சோ அதை இவரு கொடுத்துட்டாரா? அதை தாண்டி இப்ப ஏடிஎம்கேல இருந்து வரிசையா எம்எல்ஏக்கெல்லாம் ஜாயின் பண்றாங்க. 2 விஜயபாஸ்கரா இருக்கட்டும், ஒரு 6 எம்எல்ஏ இப்ப ஜாயின் பண்ணிருக்காங்க இல்லையா. இப்ப டிவிகேல நின்று அவங்க ஜெயிக்க போறாங்க. அதன் அடிப்படையில பார்க்கும்போது அப்ப அவர் சொன்னதும் இங்க வைகோ சொன்னதன் படி ஏடிஎம்கேல இருந்து வரதெல்லாம் பார்க்கும்போது அப்ப இது முதலமைச்சர் ஈடுபட்டு இருக்காருங்க, குதிரை பேரம் நடக்குது இல்லைங்க அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா அங்கிருந்து வரவங்க எல்லாமே தன்னுடைய நிலைமையை நிலைநிறுத்திக்கணும், நம்ம இதுல இன்னும் சஸ்டெயின் பண்ணிக்கணும், நம்மளை காப்பாத்திக்கணும்ன்றதுக்காக தான் ஏடிஎம்கேல ஒரு பக்கம் பிரச்சனை போகுது. அந்த பிரச்சனையெல்லாம் தாங்க முடியாம இன்னொரு பக்கம் நம்ம தப்பிக்கணும்ன்றது காரணத்துக்காக ஜாயின் பண்றாங்க. யாருமே வாங்கையான்னு கேட்கல, அவங்களா வராங்க, வரவங்களதான் இவங்க சேர்க்கறாங்க. ஓகே, அதுதான் இங்க நடந்துட்டு இருக்கு. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, இத அந்த வைகோ சொன்ன டைலாக வச்சு எடுத்துட்டு போயிட்டு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இவரு கொடுத்தாரா, டிஎம்கே தரப்புல இருந்து கொடுத்தாங்களா, அடுத்து நானும் போறேங்கன்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி தலைமையில பாத்தீங்கன்னா அவர் ஒரு இது எடுத்துட்டு போய் இவங்க இப்படி பண்றாங்க ஐயா, எங்க கட்சியில இருந்தும் பல பேர் போயிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் கொடுக்குறாரு. பிஜேபி தரப்புல இருந்து கொடுத்துட்டாங்க. 3 பேரும் அட் டைம் வரிசையா போய் 3 பேர் கொடுக்குறாங்க. இத ஆளுநர் பரிசீலனை பண்றார். வாங்கி படிக்கும்போது ஓகே இப்பெல்லாம் நடந்திருக்கா, இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் இருக்கு, சரி விளக்கத்தை கேட்போன்ற மாதிரி இப்போ தமிழக அரசு கிட்ட விளக்கத்தை கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு விசாரணைக்காக இது சொல்லியிருக்கிறாங்க. இப்ப தமிழக அரசு ஆளுநர்கிட்ட இந்த விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும். விசாரணை மீன்ஸ் விளக்கம் கொடுக்கணும். அதுல பல கேள்விகள் ஆளுநர் கேட்பாரு, அதுக்கு இவங்க பதில் சொல்லணும். அது எப்படி போய் முடியுது அப்படின்றத பொறுத்து தான் அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்க போகுது அப்படின்றது தான் குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்கு. புரிஞ்சுக்குங்க மக்களே, புரிஞ்சுக்குங்க. அப்போ இவங்க குதிரை பேரம் பண்றாங்கன்னா அப்ப மத்தவங்க எல்லாம் என்னது இது இதுல டிஎம்கேக்கு ஒரு பெரிய மொக்கையாயி போச்சு. அவங்க மேல்முறையீடு போனாங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க, அங்கேயும் கரூர் செல்லக்கூடாதுன்னு ஒரு பெரிய பிரச்சனை ஆகி போச்சு. இப்ப இன்னொரு பக்கம் அவங்க தரப்புல இருந்து நிறைய பேர் மாட்டியிருக்காங்க இல்லையா. 35 கோடியிலிருந்து 50 கோடி வரையும் விலை பேசப்பட்டு அங்கிருந்து பாத்தீங்கன்னா குதிரை பேரம் தாவேக்கால இருந்து எப்படியாவது எம்எல்ஏவை பிடிச்சி காலி பண்ணுன்றதுல தீவிரமா இருக்காங்க. ஏன்னா 75 வருஷம் நாங்க இருந்திருக்கோம், எங்களை ஒட்டுமொத்தமா காலி பண்ணிட்டு புதுசா ஒருத்தன் வந்தானா நாங்க விட்டுருவோமா, 2 பேரும் சேருவோம் இல்லைன்ற மாதிரி ஏடிஎம்கே டிஎம்கே அப்படியே 2 பேரும் கூட்டணியா சேர்ந்து இந்த பல வேலைகளை பண்றாங்க. இப்போ அதுல மாட்டிக்கிட்டு 2 பேருக்கு சம்மன் அளிக்கப்பட்டிருக்கு. யாரு? திமுகவை சேர்ந்த முன் அமைச்சரான செந்தில் பாலாஜிக்கும் கூட அவருடைய தம்பி அசோக்கும். இவங்க 2 பேரும் தலைமறைவு, ஆள் அட்ரஸே காணோம், வீட்டுல எடுத்துட்டு போய் நோட்டீஸும் கொடுத்துட்டாங்க. இப்போ அவங்க சம்பந்தப்பட்ட ஒரு கேஸ் இன்னைக்கு கோர்ட்ல வந்தது. என்னன்னா
அவங்க வந்து ஜாமீன் கேட்டு ஒரு கேஸு, அதை வாதாடினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க சொன்னது என்னன்னா, நாங்க அந்த வழக்குல சம்மந்தப்பட்டிருக்கோம் நீங்க சொல்றீங்க, ஆனா எங்ககிட்ட வந்து எந்த ஆப்ஜெக்டிவ் மெட்டீரியல் எங்க கிட்ட கிடையாது. நாங்க டைரக்டா அவங்க கிட்ட வாட்ஸ்அப்ல பேசினதையோ போன்ல பேசினதோ இது எதுவுமே பேங்க் டிரான்ஸ்ஃபர் பண்ணதையோ ரெக்கார்ட்ஸுமே எதுவுமே கிடையாது. அப்ப நீங்க எந்த ரீதியில எங்களை இப்படி பண்ணுவீங்கன்ற மாதிரி அவங்க தரப்புல இருந்து பேசியிருக்காங்க. இன்னொரு பக்கம் என்ன பண்ணிருக்காங்க, கவர்மெண்ட் தரப்புல இருந்து அவங்க விளக்கத்தையும் கொடுத்திருக்காங்க. இதுல குறிப்பா சிங்கப்பூரை இங்கிருந்து ஒருத்தர் சிங்கப்பூர் போயிட்டு அங்கிருந்து சில பல டேட்டாஸ் இது எல்லாத்தையுமே டெலீட் பண்ணியிருக்கிறாங்க. அதை ரிகவர் பண்ற முயற்சியில தமிழக அரசு தீவிரமா ஈடுபட்டு வராங்க அப்படின்ற தரப்பு அரசு தரப்புல இருந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்படி நடக்குதா? இப்போ இதெல்லாம் விசாரிச்சுட்டு நீதிபதி என்ன சொல்றாரு, ஜாமீன் கொடுக்குறாரு. அதுவும் நிபந்தனை ஜாமீன் கொடுக்குறாங்க இவங்க 2 பேரையும். நிபந்தனை ஜாமீன் எப்படின்னா, அந்த கோர்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, நீங்க இன்வெஸ்டிகேஷனுக்கு நீங்க வரணும், அந்த இன்வெஸ்டிகேஷன் சொல்ற டைமிங்லாம் நீங்க வரணும், வந்து அவங்க கிட்ட இன்வெஸ்டிகேஷன்லாம் முடிச்சுட்டு இதெல்லாத்தையும் பண்ணி அவங்களுக்கு கோஆர்டினேட் பண்ணணும், வந்து சைன் போட்டு அவங்களுக்கு கோஆர்டினேட் பண்ணணும்ன்றதை சொல்லியிருக்காங்க. அப்ப 2 பேரும் வந்து ஆஜராயிருங்க சார் விரைவில், அசோக் குமாரும் செந்தில் பாலாஜி அவர்களும் வந்து விசாரணையில் உட்காருங்கள், அப்புறம் நீங்க பல விஷயங்களை சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அது என்ன நீங்க விசாரணைக்கே வராம முன்ஜாமீன் கேட்கறது இது கேட்கறதுன்னு இப்போ போட்டாச்சுல, கம்ப்ளீட்டா கோஆபரேட் பண்ணணும், இன்வெஸ்டிகேஷனே உங்களுடைய எல்லாத்தையுமே நீங்க கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் என்ன கிடைச்சிருச்சு, வந்து கொடுத்துட்டு போனா என்ன, இனிமேட் நாங்க கொடுக்க மாட்டோம் இல்லையா அப்படின்ற மாதிரி இருக்கு. இன்னும் அந்த நேத்து திருநாவுக்கரசு, தியாகராஜன், அதன் அடிப்படையில நரேஷ் அப்படின்ற ஒரு வீட்டுல சோதனை பண்ணியிருக்கிறாங்க. அவர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆவணங்களும் இன்னொரு பக்கம் ஒரு சில பணங்களும் பறிமுதல் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு முக்கியமான இதுவாக வந்து எடுத்து வச்சிருக்காங்க. அது குறிப்பாக செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக் குமார் மூலியமாக இங்கே வந்திருக்கும். ஏன்னா நரேஷும் அசோக்கும் கொஞ்சம் நெருங்கிய நண்பர்களாக இருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி தகவல்கள் வருது. ஸோ வசமாக சிக்கியிருக்காங்க போல இருக்கு. இதில் குறிப்பாக பல பல ஆவணங்கள்லாம் இதில் சீக்ரெட்டாக வச்சிருக்கோம், அதையும் நாங்கள் ரிவீல் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. பார்ப்போம் இவங்க 2 பேர் விசாரணையில் வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன சம்பவங்கள் தொடர்ந்து நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்க தெரியும். ஆனா இங்கிருந்து ஒருத்தன் டெலீட் பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிருக்கான் பாருங்க, அதை பிடிக்காம விட்டீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இதுல குறிப்பா போன இன்சிடென்ட்டை சொல்ல மறந்துட்டேன். கவர்னர் கிட்ட போய் டிஎம்கே மனுலாம் கொடுத்தாங்க இல்லையா, அதுல வந்து சீஃப் மினிஸ்டர் விஜய் மேலேயும் எஃப்ஐஆர் போனோம், இந்த மாதிரி பப்ளிக் பவரை மிஸ்யூஸ் பண்றாரு, இதெல்லாம் பண்றாரு, இது ரொம்ப தப்பு, அது டிஓசிக்கு வந்து ஆன்டி கரப்ஷன் டைரக்டர் ஆஃப் விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷனுக்கு இதெல்லாம் பண்ணணும்ன்றதையும் அவர் அங்க சொல்லியிருக்கிறாரு. இதுல எனக்கு ஒண்ணு புரியல, நீங்க என்ன சொன்னீங்க, அந்த குதிரை பேரத்துல உங்க திமுக தரப்புல இருந்து வேலை பார்த்து மாட்டிக்கிட்டாங்கன்னு தெரிஞ்சவொன்னு அந்த கேஸையே நீங்க இவங்களுக்கு மூவ் பண்ணுங்க, டிவிஎஸ்சிக்கு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு மூவ் பண்ணும் போது உங்களுக்கு சார்ந்த ஒரு நபர், உங்களுக்கு ஃபேவரான ஒரு நபர் அங்க இருப்பாரு, உங்களுக்கு தகவல் கொடுத்துருவாரு, நீங்க எஸ்கேப் ஆயிடலான்ற மாதிரி பிளான் பண்ணீங்களா? ஒரு கேஸை விசாரிக்கிறது யார் வேணாலும் விசாரிக்கலாம், அது நல்ல ரீதியில விசாரணை போனாவே வந்து ஒரு தப்பு நடந்திருக்குது மக்களே, அதுல அந்த நபர் அந்த போலீஸ் தான் விசாரிக்கணும், நீங்க ஏன் விசாரிக்கிறீங்கன்னு கேட்க முடியுமா? தப்பு நடந்திருக்கு, அந்த போலீஸ்கார் வந்து விசாரிச்சு ஒரு நல்ல ரீதியில பண்றாருன்னா நல்லது பண்றாருன்னு தான் நீங்க சொல்லணும். அது என்ன நீங்க அவரு நல்லது பண்ணக்கூடாதுங்க, எங்களுக்கு அவர் வந்தாதான் எங்களுக்கு நல்லது பண்ணுவாருன்ற மாதிரி அவங்க தரப்புல இருந்து யோசிக்கிறாங்களே, இதெல்லாம் சரியா இருக்கா அப்படின்ற மாதிரி யோசிக்க வைக்குது. இது ஒரு பக்கம் நடக்குதா? அடுத்து இன்னைக்கு டாஸ்மார்க் ஊழியர்கள் ஒரு பக்கம் 10 ரூபா வாங்குறது ஆட்சி மாறினாலும் அந்த 10 ரூபாய் காட்சி வந்து மாறாம போயிட்டே இருக்குது. அதுக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, அந்த துறை மினிஸ்டர் வந்து விக்னேஷ் அவர்கள் வந்து சம்பள உயர்வு அறிவிப்பு பண்ணியிருக்கிறார். 25% உயர்வாயிருக்கு. கிட்டத்தட்ட 20 வருஷம் 2003க்கு அப்புறம் இப்பதான் அவங்களுக்கான சம்பள உயர் 2003ல இருந்து இருக்கு. இப்பதான் அவங்களுக்கு சம்பள உயர்வே கொடுத்துருக்காங்க. பல வருஷமா எப்படி அந்த சம்பளத்தை வேலை செஞ்சீங்க அப்படின்ற மாதிரி நம்மளே யோசிக்கிற அளவு தான் இருக்கு. அதுல யார் யாருக்கு எவ்வளவு ரூபாய் போயிருக்குன்னு கேட்டீங்கன்னா, அசிஸ்டன்ட் சேல்ஸ்மேன் அதுக்கு முன்னாடி ஒரு வாங்கின தொகை வந்து 14,340. இப்போ அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 17,925, 3,587 ரூபாய் ஏறி இருக்கு. சேல்ஸ்மேன் 15,530 இருந்து 19,413, 3,883 ரூபா அவருக்கு இன்கிரிமெண்ட் ஆயிருக்கு. சூப்பர்வைசர் 17,850 ரூபாயில இருந்து 22,313 ரூபா, 4,463 ரூபாய் அவருக்கு இன்கிரிமெண்ட் ஆயிருக்கு. இதன் மூலியமா இப்போ இன்கிரிமெண்ட் ஆயிருக்குல்ல, இதன் மூலியமா அரசுக்கு ஏற்பட்ட செலவு எவ்வளவுனா 110.74 கோடி வருஷத்துக்கு செலவாகுது அப்படின்ற ஒரு தகவலையுமே சொல்லியிருக்கிறாங்க. ஓவராலா இந்த டாஸ்மார்க்ல வேலை செய்யற ஊழியர்களோட செலவு, அவங்களுடைய சம்பள பணம் மட்டுமே 553.72 கோடி வருஷத்துக்கு செலவாகுது அப்படின்ற ஒரு அறிக்கையும் வெளியாயிருக்கு. இப்போ என்னன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கு.
ஒரு லோடு வெஹிக்கிள் வருது, அந்த லோடு வெஹிக்கிள்ல இருந்து லோடை இறக்கி வைக்கணும்னா அதுக்கு சில பல காசுகள்லாம் செலவாகுது இல்லையா? இப்ப என்ன சொல்லியிருக்கிறாருன்னா அமைச்சர், அந்த டிரான்ஸ்போர்ட்டர் யார் அந்த லிக்விடை டிரான்ஸ்ஃபர் பண்றாங்களோ அவங்களே வந்து அதை இறக்கி வச்சுட்டு அதை பத்திரமா எடுத்துட்டு போய் வைக்கிற வேலையை பார்க்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. அது எல்லா அவுட்லெட்லயும் இது நடக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. ரெண்டாவது, செப்பரேட்டா, ஏன்னா இப்ப அந்த 10 ரூபாய் வாங்கி சில பேர் என்ன பண்ணிருக்காங்க, அந்த 10 ரூபாய் வாங்கி தான் அந்த இதுவோட வாடகை கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரிசிட்டி பில்லு கட்டியிருக்காங்கன்ற மாதிரி ஒரு பேட்டர்னே இல்லாம செயல்பட்டு இருக்காங்கன்றது முந்தின அரசுல இருந்து தெரிய வந்திருக்கு. அப்போ அதை வந்து வழிமுறைப்படுத்துறோம், நெறிமுறைப்படுத்துறோன்ற வகையில வந்து நாங்க என்ன பண்ண போறோம், இதுக்குன்னு ஒரு பெரிய சிஸ்டத்தை உருவாக்க போடுறோம். எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ்க்கும் இதுக்கு ஏத்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை சீக்கிரமா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ணா ஒரு ரெகுலேஷனுக்குள்ள எடுத்துட்டு வந்தா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான் நினைக்கிறேன். அதை தாண்டி யாருமே எம்ஆர்பிக்கு மேல ₹1 விற்க கூடாது, எம்ஆர்பி பிரைஸ் தான் நீங்க விற்கணும்ன்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. அது கட்டுப்படுத்த முடியுதான்றது பார்ப்போம். அதான் ஆட்சி மாத்தினாலும் காட்சி மாறலன்னு சொல்றோம் இல்லையா, அது கட்டுப்படுத்த முடிஞ்சுட்டா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் தென் லாஸ்டா பப்ஸ் எல்லாம் இருக்குல்ல, பப்புக்கு போறது இதெல்லாம், அதுல 21 வயசுக்கு மேல இருக்கவங்க தான் அலோடு, அது கீழே இருக்கவங்க அலோட் பண்ணா அந்த பப்போட லைசன்ஸ்ல இருந்து கேன்சல் பண்ணப்படும், தக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் ஃபாலோ பண்றாங்களான்றது பார்ப்போம். அடுத்ததாக அருண்ராஜ், அந்த மருத்துவத்துறை அமைச்சர் இருக்கார் இல்லையா அருண்ராஜ், அவரு இப்போ ஒரு பெரிய ஒரு ஸ்கேமை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறாரு போல. கிட்டத்தட்ட ஒரு 3 கல்லூரிகள், மருத்துவ கல்லூரிகள் வந்து பாத்தீங்கன்னா 2023ஆம் ஆண்டு என்ஓசி கேட்டு, அங்க வந்து இந்த ஸ்கூலுக்கு என்ஓசி கொடுக்குற மாதிரி என்ஓசி கேட்டு இது பண்ணியிருக்காங்க. 60 நாள்ல என்ஓசி கொடுக்கணுமா. ஆனா அந்த 60 நாள்ல என்ஓசி கொடுக்காம ஒரு பாயிண்ட்ல என்ஓசி கொடுத்துட்டு திரும்ப அதை கேன்சல் பண்ணிட்டு அதை கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க. அதுல வந்து கேஸ் வந்து ஒரு டிசிஷன் வந்து அப்படியே நின்றுட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நம்ம தமிழக அரசு வந்து அதை போயிட்டு இது பண்ணி சில விஷயங்கள் பண்ணலாம். இதை பண்ணாம அப்படியே நிறுத்தி வச்சிருக்காங்க. இதனால பாதிக்கப்பட்ட நபர்கள் எவ்வளவு தெரியுமா, 650 இடங்கள், மருத்துவ இடங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. இது பல ஏழைகளுக்கோ பல மக்களுக்கோ யூஸ் ஆக வேண்டிய இடம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. இது ஒரு பெரிய விஷயத்தை இங்க எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறாரு. கடந்த ஆட்சியில இருந்த திமுகவும் இப்படிலாம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஸ்கேமா அமைஞ்சிருக்கு. அது என்ன பண்ணிருக்கணும், நீங்க வந்து என்னன்னா எல்லாருக்கும் நலம் பெறணும், எல்லாருக்கும் கரெக்டா இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா, அப்ப அதனால எத்தனை மருத்துவர்கள் நீட்டு போராட்டம், நீட் எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு பேசுறீங்களா? அப்ப இதுல வந்து 650 இடங்கள் இதுவாகுது. அப்ப அந்த இடங்கள் இன்னொருத்தருக்கு பாதிப்பை உருவாக்குதுன்னா அதை ஏன் நீங்க பண்ணாம விட்டீங்க? எவ்வளவு பெரிய தப்பு. அது திமுக ஆட்சியில பண்ணிருக்கணுமா இல்லையா? பண்ணவே இல்லை. அதை இப்ப எக்ஸ்போஸ் பண்ணிருக்கிறாங்க. அதுக்கு அண்ணாமலையும் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறார். அண்ணாமலை இந்த 2 டேஸ்க்கு முன்னாடியே வந்து அதுக்கு ஒரு போஸ்டியை போட்டிருந்தார். இப்ப அதை பேஸ் பண்ணி அருண்ராஜும் ஒரு விளக்கத்தை கொடுத்தோன்னே வரவேற்கத்தக்குது. ஆனா அதுல யார் மேல தவறு இருக்கு, ஊழியர் மேலேயா, அதுல இருந்து யார் அந்த என்ஓசி தரப்படலை, ஏன் அந்த 60 நாள்ல தரப்படலைன்ற காரணம் வந்து நீதிமன்றத்துல அப்பீல் பண்றது மட்டும் இல்லாம அவங்க மேல தகுந்த நடவடிக்கை எடுத்து அதை விசாரணை குழு வச்சு விசாரிக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. விசாரணை குழு வச்சு விசாரிக்கிறாங்களான்றதை பார்ப்போம், யார் மேல தப்பு இருக்குன்றது அந்த என்ஓசி விஷயத்துல. அப்படி பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, அடுத்து சீமானவர்கள் இன்னைக்கு வந்து மதுரையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க. முதலமைச்சர் விஜய் அவர்கள் கரூருக்கு சென்று அங்க பாதிக்கப்பட்ட 41 குடும்பங்களுக்கு அரசு வேலை கொடுப்பது வந்து நியாயம் இல்லை, அதை வந்து கைவிட வேண்டும் அப்படின்றதுக்காக வந்து ஒரு இது பண்ணியிருந்தாங்க. ஆனா அதை வந்து விசாரணைக்காமே நாங்க இதெல்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்றது மதுரை நீதிமன்றத்திலிருந்து வந்த தகவல். அது அங்கேயே முடிஞ்சு போச்சா. இதை பேஸ் பண்ணி சீமானவர்கள் வந்து என்ன சொல்றாரு, இது வந்து ஒரு பொழுதும் ஏற்க முடியாது, கரூர் செல்லு போய் பார்க்கட்டும். இதுல ஆக்சுவலா அப்பயே போய் கரூர் போய் பார்க்கல, ஆனா இப்போ போய் பார்க்க போறாரு. இதுக்கு போய் வேலை கொடுக்கறதுலாம் ரொம்ப தவறான செயல். இதுல எத்தனையோ இளைஞர்கள், எத்தனையோ பேர் வந்து அரசு வேலைக்காக எவ்வளோ விஷயங்கள் படிச்சுக்கிட்டு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி இது நடக்கிறது எப்படி நியாயமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கலாம். ஆனா இப்போ இவங்க சொல்றதுல வந்து ஒரு விதத்துல எனக்கு நியாயமாவும் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா இப்போ வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு வேலை கொடுக்குறோன்னு கொடுத்துட்டா இப்போ படிச்சு போராடிட்டு இருக்கவனுக்கு என்ன கதி அப்படின்னும் போது யோசிக்கிற பாயிண்டா தான் இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு விஷயத்த நானும் அனுபவிச்சிருக்கேன். அதனால அது கனெக்ட் பண்ண முடிஞ்சு. இதை கேட்கிற சீமானவர்கள் நியாயமான கருத்தா நான் சொல்றேன். ஆனா இதே கருத்தை 650 இடங்கள் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கல, அதுக்கு ஏன் கருத்து தெரிவிக்கல? அதுக்கும் கொஞ்சம் கருத்து தெரிவிங்க. ஏன் இந்த மாதிரி திமுக ஆட்சியில பண்ணாங்க அப்படின்றத நீங்க சொல்லணுமா இல்லையா? கேட்கலாம் வேணுமா? அதெல்லாம் கேட்க மாட்டார். ஏன்னா இப்போதான் அங்க சமரச பேச்சுவார்த்தை நடக்குதுல திமுக மற்றும் நாம் தமிழர் கட்சி கூட்டணியில். அப்புறம் பாத்தீங்கன்னா சீமானவர்கள் கழுவி ஊத்திட்டு இதெல்லாம் பேசிட்டு அவ்வளவு வீரவாசன்லாம் பேசிட்டு இப்ப நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா என்ன தோணும் மக்களுக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்க வைக்குது.
அதான் முன்னுக்கு பின் முரணாக பேசும் ஒரு நபராக தற்பொழுது சீமானவர்கள் திகழ்வார் அப்படின்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா அவர் வந்து வீடியோ காட்சிகளே நீங்க எடுத்து போடலாம். நீங்க யூடியூப்லயே போனீங்கன்னா அத்தனை காட்சிகள் வரும். ஏன்னா அதுக்கு முன்னாடி தமிழ் தேசியம் வேறு திராவிடம் வேறு அப்படின்னு பேசிட்டு இப்ப என்னன்னா தமிழ் தேசியம் திராவிடமும் ஒன்றுதான் அப்படின்னு பேசுவார். அதுதான் நம்ம தலைவரோட கெத்து. வேற மாதிரி பேசுறதுலாம் இதுவா இருக்கும். என்னத்த சொல்ல, ஏன்னா இப்ப வேற பொது வேட்பாளராக நிக்க வைக்க போறாங்களாம். அவர் நின்று ஜெயிச்சுட்டு அசம்பிளிக்கு வரணுமா. ஏன்னா ஒரு பக்கம் வந்து உதயநிதி மட்டும் பேசிட்டு இருக்காருல, அவருக்கு துணையா வந்து இன்னொருத்தரும் குரல் கொடுத்தா நல்லா இருக்கும்ன்றதுக்காக இவர் இப்படி பண்றாங்க. அங்கேயும் போய் படுதோல்வி அடைஞ்சா அப்ப அவர் என்ன பண்ணுவார் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் காமெடியா இருக்கும் போல இருக்குது. ஆனா இருந்தாலும் பரவாயில்ல, அரசியல் திருப்பங்கள் தாவேக்கா வந்ததுக்கு அப்புறம் நிறைய பல சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கிறது நம்மளால பார்க்க முடியும். அப்படி சம்பவம் ஒரு விஷயத்த மறந்துட்ட பாருங்க. அரசு என்னன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா பணி போலி நியமனம் ஆணை குற்றச்சாட்டு அப்படின்ற மாதிரி அருண்ராஜ் கிட்டே ஒருத்தர் வந்து குற்றச்சாட்டு கொண்டிருக்கிறார். ராஜீவ்காந்தி மருத்துவமனையில வந்து ஒரு வேலை தரேன்ற மாதிரி ஒரு இதுவே அமைச்சிருக்கிறாங்க. என்னன்னா அந்த ஆணை நீங்க இதுவாயிட்டீங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் மாதிரி அது கொடுத்துருக்காங்க. அது பார்த்தா ஒரு போலின்றத வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அதை வந்து விசாரணைக்கு எடுத்திருக்கிறாங்க. இன்னும் எத்தனை இந்த மாதிரி நடந்திருக்குது, எத்தனை சம்பவங்கள் பண்ணி வச்சிருக்கீங்க, ஒவ்வொன்றா வெளியே வரும் போல இருக்கே அப்படின்ற மாதிரி கடந்த 2 ஆட்சியிலுமே ஏகப்பட்ட விஷயங்கள் இப்படி நடந்திருக்குது. அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. இதைத்தான் அந்த 2 கட்சியால பொறுத்துக்க முடியல போல இருக்கு. என்னது இது, நம்மளது எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்றான், அதுக்கப்புறம் நம்ம எப்படி பொழப்ப ஓட்டுறதுன்றதுக்காக சில பல அவங்களால எப்படிலாம் இந்த ஆட்சியை கவுக்க முடியுமோ அதுக்கான வேலையில பின்னாடி உட்கார்ந்துக்கிட்டு தீவிரமா பார்த்துட்டு இருக்காங்க. இதை பத்தி பொதுமக்கள் ஆக்கிய நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ். அப்படி ஏதாவது தவறா இருந்திருந்தா அதை கமெண்ட் செக்ஷன்ல சுட்டி காட்டுங்க, நான் அதை திருத்திக்க ட்ரை பண்றேன். பாய்.